Hello guys, let's welcome back to Mechanical by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட் தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் சூப்பரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைடு போட்டாலுமே இண்டிகேட்டர் வந்து எப்போவுமே நார்மலாக வந்து பிளிங்க் ஆகி தான் எரியும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஈக்குவலாக எரிஞ்சிட்டே இருக்குது, அதாவது பிளிங்கே ஆகாமல் எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ ரைட்டு போட்டாலும் அதே மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது, லெஃப்ட்டு போட்டாலும் அந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது, பிளிங்க் ஆகாமல் எரிஞ்சிட்டே தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, அதாவது பிளிங்க் ஆகி விட்டு எரிய வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு. இப்போது லெஃப்ட் சைட் போட்டிருக்கோம், ஆனால் பிளிங்கே ஆகலை, கண்டினியூஸாக வந்து எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பிளிங்கிங் ப்ராசஸே இதில் இல்லை. ஸோ இது என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்காயில், அது கீழே பல்சர்லேருந்து நமக்கு கரண்ட் வந்து லைட்டிங் காயில், அதாவது ஒரு ரெக்டிஃபயருக்கு போய் தான் வரும், நம்ம ரெகுலேட்டருக்கு போய் தான் வரும். ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து செக் பண்ணும், அதாவது பல்சர் காயிலேருந்து வர கரண்ட் வந்து ரெகுலேட்டருக்கு போயிட்டு ரெகுலேட்டர்லேருந்து கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து சுவிட்சுக்கு வரும். சுவிட்சுக்கு வந்த கவனம் தான் நமக்கு இண்டிகேட்டருக்கு சப்ளை போகும். ஓகேங்களா, அந்த சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு முன்னாடி வர ரெகுலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து கண்டிப்பாக போயிருந்தாலுமே இந்த மாதிரி கரண்ட் வந்து கண்டினியூஸாக சுவிட்சுக்கு அதாவது ரெகுலேட்டர் ஒர்க்காக இருந்தால் ரெகுலேட்டர் வந்து டைரெக்டாக பாஸ் ஆகிட்டு இருக்கும், அதாவது பிளிங்கிங் ப்ராசஸே இதில் நடக்காது. ரெகுலேட்டர் வந்து டைரெக்டாக வந்து சுவிட்சுக்கு போயிடும். சுவிட்சிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் வருது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து கீழேருந்து வருது. இது இப்போ வச்சுக்க பார்த்திங்கன்னா அது மேலே போகிறது, அது ரெகுலேட்டரோட அவுட்புட்டு போய் எல்லோ டாப்பில் போயிட்டு மேலே சுவிட்சுக்கு கண்ட்ரோலுக்கு போகும். சுவிட்சிலேருந்து நமக்கு இண்டிகேட்டர் வரும். இந்த ப்ளூவும் அதே மாதிரி தான் கீழேருந்து வரும். ஓகேங்களா, ரெகுலேட்டர்லேருந்து எல்லாமே ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட்டாக போகுது மேலே. கீழேருந்து வர்றது வந்து அதாவது உள்காயிலேருந்து வருது பார்த்திங்களா, அது வந்து நம்ம ரெகுலேட்டருக்குள்ளே போகும். ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர் புதுசாக பழசு, அதாவது கம்பைன் ரெகுலேட்டர், அதாவது ரிலே யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. இதே இந்த ரிலே வந்து கண்டிப்பாக ஏசியில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுன்னா நமக்கு டேரெக்டாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ டேரெக்டாக சுவிட்சுக்கு ஆகிறனால அந்த பிளிங்கிங் ப்ராசஸ், அதாவது கன்வெர்ட்டரே ஆகாது. அதாவது ஒரு பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு 10 கரண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கன்வர்ஷன் ப்ராசஸே இதில் நடக்காது, டேரெக்டாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு பிளிங்கிங் ப்ராசஸே நடக்கலை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஸ்பேர்ஸை வந்து போட்டு கன்ஃபார்மாக செக் பண்ணுறோம், அதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கான ரெண்டு எர்த்து வந்து பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணி ஆகணும். போல்ட்டு போட்டு கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைனையும் எல்லோ கலர் லைனையும் நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து இதில் இண்டிகேட்டர் ஆரன் வந்து இதுலேயும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபுல் டைட் பண்ணிங்க. ஸோ லூஸ் இருந்தாலும் நமக்கு வந்து எர்த்து வந்து கிரவுண்டு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ டைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கிரவுண்டு கரெக்டாக இருக்கும். அதை டைட் பண்ணிவிட்டு நாம் வந்து அதாவது பல்சர் காயிலேருந்து வர எல்லோ கலர் லைனை வந்து ரெகுலேட்டரோட இன்புட் அதாவது ரிலே யூனிட்டுக்கு இன்புட் கொடுக்கணும். ஸோ அதோட அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, சுவிட்ச் கண்ட்ரோலேருந்து நம்ம டேரெக்டாக இண்டிகேட்டருக்கு அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா, இது வந்து மேலே போகிறது, அதாவது சுவிட்ச் கண்ட்ரோலர் அந்த சைடு வந்து அவுட்புட்டில் வந்து லாக் பண்ணணும், அதை வந்து அவுட்புட் சைடு இன்செர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுக்குறோம், நம்ம ரெகுலேட்டருக்கு எப்பவுமே இன்புட் கொடுக்கணும். அது கீழ்காயிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி இன்புட் வழியாக இன்புட்டாக போகுது ரெகுலேட்டருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் லைனும் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுவும் பார்த்திங்கன்னா மேலே போகிற ஒரு லைனு, இந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ இதில் வந்து இண்டிகேட்டர் ஆரனோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் எப்படி வேணால் மாற்றி வேணால் கொடுக்கலாம். ஆனால் இண்டிகேட்டர் ஆரன் வந்து கரெக்டாக அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஆரன் வந்து இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட்டு வைசருக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம், இதுதான் கன்ஃபார்மாக ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி எரியுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இப்போ கன்வர்ஷன் ஆகி தான் வருது மேலே டாப்க்கு, சுவிட்ச் கண்ட்ரோலேருந்து நம்ம இண்டிகேட்டருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஒயரிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ரெகுலேட்டர் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம கண்டிப்பாக ரெகுலேட்டர் தான் போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.